வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த மாமா பையா பிளான் ஊற்றிக்கிட்டதில் ரொம்பவே சோகமாக உட்கார்ந்துருக்காரு சோழன். உலகத்தில் யார் சோகமாக இருந்தாலும் தாங்கிக்க முடியாத சேரன் தம்பி சோகமாக இருந்தால் தாங்கிக்குவாரா என்ன? சோழா, டிஃபன் சாப்பிட்றியாடான்னு பக்கத்தில் வந்து நின்று கேட்குறாரு. ஒன்றும் தேவையில்லைன்னு, இது வரைக்கும் நீ பண்ணினதே போதும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ ஆளை விடு என்ன தயவு செஞ்சு அப்படின்னு அவர் டென்ஷனில் கத்த. சேரன் கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு திரும்பி போறாரு. நிலா ரூம்ல இருந்து வர்றாங்க. அம்மா கிட்ட கோச்சிட்ட குட்டி குரங்கு மாதிரி உட்காந்துருக்க சோழனை பார்க்குறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்க யாரையுமே காணோம். சரி, யாருமே இல்லை, ஆறுதல் சொல்லலாம் பாவம்னு நினச்சி வர்றாங்களோன்னு பார்த்தா சோழன், நாம் இன்னைக்கு அட்வொகேட்டை போய் பார்த்துடலாமான்னு கேட்குறாங்க. யார் எப்படி போனா என்ன, இவளுக்கு இவளோட காரியம்தான் முக்கியம்னு நினைக்கிற சோழன் எழுந்து நின்று, இன்னைக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா இன்னைக்கு தான் அப்படின்னு நிலா சொல்ல, ஏன் இவ்வளவு அவசரம்னு கேட்குறாரு. இது என்ன எமர்ஜென்சி கேஸான்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, தள்ளி போடுறதுக்கு பெருசாக காரணம்லாம் இல்லைல்ல, இன்னைக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, நாம மட்டும் போகணும்னு நினச்சா பத்தாதுங்க, அட்வொகேட் ஃப்ரீயாக இருக்காரான்னு கேட்கணும், கொஞ்சம் இருங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு தவிர்க்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாரு சோழன். ஏங்க அதெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு அந்த சந்தையும் மூடிடுறாங்க நிலா. கேட்டுட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்க, ஆமா நான் கேட்டுட்டேங்கிறாங்க நிலா. நாம அன்னைக்கு பார்த்த அட்வொகேட் இல்லை, இது வேற ஒரு அட்வொகேட் அப்படின்னு நிலா சொல்ல, இனி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது சோழனுக்கு. சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா அமைதியாக நிற்கிறாங்க. மறுபடியும் நெட்டில் பார்த்து அட்வொகேட்டை பிடிச்சிங்களா அப்படின்னு சோழன் கேட்க, நெட்டில் பார்த்து பேசி அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன், இன்னைக்கு ஈவினிங் அவரை போய் பார்க்கணும், போய் பார்த்துடலாம் அப்படின்னு சர்வசாதாரணமாக நிலா சொல்ல, வேற வழி இல்லாமல் ஓகேங்கிறாரு சோழன். அப்போ காலேஜுக்கு கிளம்பி வர்ற பல்லவன், அண்ணி என்ன நீ அன்னை கூட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. பல்லவன் கிட்ட ஒரு நிமிஷங்கிறவரு, அண்ணே அண்ணன்னு நிலா கூப்பிட, இதோ வரேம்மான்னு சவுண்டு வருது, அவரு சொல்லுப்பான்னு வந்து நிற்க, அண்ணே பாண்டியனையும் கூப்பிடுங்கன்னேங்கிறாங்க நிலா. சேரனுக்கு எதுக்குன்னு தெரியல, இருந்தாலும் நிலாவோட வாக்கு அவருக்கு வேத வாக்கு இல்லையா. வெளியே வண்டி தொடச்சிட்டு இருக்க பாண்டியனை பார்த்து பாண்டியான்னு கூப்பிட, அண்ணன் அப்படிங்கிறாரு. இங்க வாடான்னு கூப்பிட, என்னன்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு. சோழன் ரொம்பவே இடிஞ்சு போய் நிற்க, பாண்டியன் உள்ளர வர, நிலா கூப்பிட்டுச்சிங்கிறாரு சேரன். என்னங்க அப்படின்னு கேட்குறாரு பாண்டியனும். எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குற நிலா, நானும் சோழனும் இன்னைக்கு அட்வொகேட்டை பார்க்க போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, எதுக்குப்பான்னு கேட்குறாரு சேரன். இது ஏற்கனவே பேசுனது தானே, நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு எனக்கும் தெரியும், சோழனுக்கும் தெரியும். இவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து லீகலி ஹஸ்பண்டா மாட்டிக்கிட்டாரு. இவர் இதுல இருந்து முதல்ல வெளியில வரணும்ல, லீகலி இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு ஆகணும் இல்லைன்னு, அதுக்காக தான் அட்வொகேட் பார்க்க போறோம் அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு சோழன் இப்ப ரொம்பவே நொந்து போய் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ஏங்க அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டுட்டு அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்கிறாரு. சொல்லுங்க பாண்டி அப்படின்னு நிலா கேட்க, இல்ல ஒன்னும் இல்லைங்கிறாரு அவரு. அதெல்லாம் இப்பவே பண்ணணுமாப்பான்னு சேரன் கேட்க, ஆமான்னு பண்ணணும் இல்ல, பொம்மை கல்யாணம் மாதிரி இந்த கல்யாணம் நடந்துச்சு, இது ரெஜிஸ்டர் ஆகும், திடீர்னு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவோன்னு நாங்களே நினைக்கவே இல்லை, அதை முதல்ல இல்லைன்னு ஆக்கணும்ல அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவன் இறுகி போய் நிற்கிறாரு. எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்க, எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு பல்லவனை பார்க்குற நிலா, பல்லவா நீ ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கன்னு கேட்குறாங்க. பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், பெரிய புத்திசாலின்னு நினப்பு, இதில் கேள்வி வேற நிலாவுக்கு. அவன் என்ன நினைக்க போறான், இவனை வேணா டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க மட்டும் இங்க இருந்து போயிடாதீங்கன்னு கேட்பான். துரோகி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு நிக்கிறாரு சோழன். என்னடா அப்படின்னு நிலா அழுத்தி கேட்க, இல்ல நீங்க இங்க இருந்து போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு சோழன் நினைச்ச மாதிரியே பல்லவன் கேட்க, நிலா சிரிக்கிறாங்க. தெரியுமே இவரோட கவலையெல்லாம் இதுதானே அப்படின்னு சோழன் பல்லவனை பார்த்துக்கிட்டு இருக்க. பாண்டியனும் சேரனும் சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயே தொடர்ந்து இருக்கணும்னு தான் நான் டிவோர்ஸே வாங்கணும்னு கேட்குறேன். நாங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே இருக்கிறது சரியா இருக்கும்னு தோணுது, இல்லைன்னா நிறைய குழப்பம் வரும்டா அப்படின்னு பேசிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க நிலா. இல்லைப்பா அது வந்துன்னு சேரன் சொல்ல வர, அண்ணே இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி நிலா சொல்றாங்க. நீங்க ஏன் இப்படி தயங்குறீங்க, இதுதான் கரெக்ட், நாங்க இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற நிலா. சோழன் போலாம்லன்னு கேக்குறாங்க. சேரனுக்கும் பாண்டியனுக்கும் யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்க,
போலாங்க அப்படின்னு சோழன் தலையாட்ட, அப்ப நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சதுமே உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க நேரா அட்வொகேட் ஆஃபீஸ்க்கே வந்துருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்கங்கிறாங்க சோழன். சரிங்கன்னு நிலா நகர போக, கொஞ்சம் இருப்பா இதோ வந்துடுறேன்னு கிச்சனுக்கு போறாரு சேரன். பாவம் அவர் கவலை அவருக்கு. போய் சோத்து முட்டையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. தேங்க்ஸ்ண்ணு நிலா பேக வாங்கிக்க, இந்தான்னு பாக்ஸ பல்லவன் கிட்ட கொடுக்குறாரு. சரிண்ணே நான் வரேன்னு நிலா கிளம்ப, போயிட்டு வரேன்னு பல்லவனும் கிளம்புறாரு. சேரனும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கிச்சனுக்குள்ள போயிட அப்படியே நொந்து போய் இடிஞ்சு உட்கார்றாரு சோழன். பின்பக்கம் வந்த சேரன் துணிங்களை காய போட்டுட்டு இருக்க சோழனும் அங்க வந்து உட்கார்றாரு. சோழனை பாக்குறவரு, டேய் சோழா, என்னடா அந்த பொண்ணு இன்னைக்கு வக்கீல பார்க்கணும், டிவோர்ஸ் வாங்கணும் போலான்னு சொல்லுது அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு என்ன இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா எங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு, ஏன் உனக்கு இல்லையா என்ன அப்படிங்கிறாரு சேரன். மொதல் தடவை கேட்கும்போது தான் இருக்கும், நான் தான் அடிக்கடி கேட்குறேனே, அவ தான் டிவோர்ஸ் கேட்குறான்னு என்கிட்ட ராத்திரியே உங்ககிட்டலாம் சொன்னேனே, மறந்துட்டியா என்னன்னு கேட்குறாரு சோழன். நீ சொன்னதான்டா, ஆனால் அதுக்கு உடனே இப்படி அட்வொகேட்டெல்லாம் பார்க்க போகணும்னு நான் எதிர்பார்க்கலடான்னு சேரன் சொல்ல, ஏன் அட்வொகேட்டெல்லாம் வேணாம், நானே டிவோர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்ல போறியாங்கிறாரு சோழன். ஏய் சோழா அப்படின்னு அவர் சங்கடமாக கூப்பிட்டுட்டு இருக்க, ஏய் இப்போ எதுக்குடா அண்ணங்கிட்ட கடுப்பாகிற, அண்ணன் உன் மேலே இருக்க அக்கறையில் தானே பேசுதுன்னு கேட்டுக்கிட்டு பாண்டி வந்து நிற்கிறாரு. ஆமாம் பொல்லாத அக்கறை, என் மேலே உங்களுக்கெல்லாம் தான் என்ன அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியுமேடா, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சோழா ஏண்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சங்கடமாக கேட்குறாரு சேரன். எப்படி நான் பேச சொல்கிற, வேற எப்படி நீ பேச சொல்கிற, உனக்கு என் மேலே என்னென்ன அக்கறை இருக்கு, நான் உன் தம்பி தானே, அவள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், இதெல்லாம் உனக்கும் தெரியும் தானேன்னு. ஐயோ பாவம் தம்பி கஷ்டப்படுறான், அவனையும் நிலாவையும் சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி ஏதாவது முயற்சி எடுத்திருப்பியா நீ அப்படின்னு சோழன் கேட்க, டேய் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்கூல் பசங்களா, சண்டை போட்டுக்காதீங்க சேர்ந்துருங்கன்னு சொல்கிறதுக்கு, உங்கள் பிரச்சனையே வேறடா, அதுக்கு நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் தான் சரி பண்ணணும்னு உண்மையை சொல்கிறாரு பாண்டியன். நானே தானே சரி பண்ணிக்கணும், சரி நானே பண்ணிக்கிறேன், இதில் நீங்கள் கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்காக நீங்கள் யாரும் வருத்தப்படவும் வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சோழா நீயும் நிலாவும் சேர்ந்து வாழணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன்டா, ஆனா நிலா கிட்ட என்னால் அதை பத்தி பேச முடியல, நான் என்ன பண்றது சொல்லுன்னு கேட்குறாரு. சரிண்ணே விடு, டிவோர்ஸ் தானே கேட்குறா, கொடுத்துட்றேன் அப்படின்னு சோழன் சாதாரணமாக சொல்ல, நம்ப முடியாத அதிர்ச்சியோட பார்க்குறாங்க பாண்டியனும் சேரனும். எனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்குமே, அவள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், டிவோர்ஸ் வேணும்னா டிவோர்ஸ் கொடுக்குறேன், இல்லை அதுக்கு மேலே வேற ஏதாவது வேணும்னா அதையும் கொடுக்குறேன், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு, நான் இதை சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் காமெடியாக தான் இருக்கும், என்னடா இவன் கிறுக்கே மாதிரி எதேதோ சொல்லிட்டு இருக்கானேலாம் உங்களுக்கு தோணும், ஆனால் நேற்று சொன்ன மாதிரி February 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா, அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, மியூச்சுவல் கன்சர்னில் டிவோர்ஸ் வாங்கினா கூட 6 மாதம் வெயிட் பண்ணணும், அது போதுன்னே, அதுக்குள்ளே அவளுக்கு நான் தான் புருஷன், என்னை விட்டு போகவே மாட்டேன்னு அவளே சொல்லுவா, நான் சொல்ல வைக்கிறேன், அதுக்காக அவளை நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாது, எந்த ட்ராமாவும் பண்ண போகிறது கிடையாது, என் அன்பு அவளுக்கு தானாக புரியும்னு என் காதலை நான் புரிய வைக்கிறேன், அவள் நினைக்கிற மாதிரி நானும் இந்த கல்யாணத்தை நினைக்கலன்றது அவளுக்கு புரியும், நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழுவோம், இது நடக்க தானே போகுது, ஸோ எனக்காக நீங்கள் 2 பேரும் ரொம்ப வருத்தப்படாதீங்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாலும் ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்குள்ள போறாரு. சேரன் உண்மையிலேயே ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. ரொம்பவே வருத்தத்தோட பாண்டியன் கிட்ட வர்றவரு, என்னடா இவன் வாழ்க்கையே இப்படி இருக்கு, பாவண்டா இவன், அவங்க சேர்ந்து வாழணும்னு நமக்கு ஆசையா தான் இருக்கு, அவனும் அதை தான் விரும்புறான், ஆனா அதுக்காக நம்மளால எதுவுமே பண்ணவே முடியலையேடா, நிலா நாம என்ன சொன்னாலும் கேட்குற பொண்ணு தான், அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் இதை பற்றி பேச முடியுமாடா அப்படின்னு சேரன் கேட்க, அவன் நம்புறான்லண்ணே எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாங்கிறாரு பாண்டியன். பாண்டியன் ஒர்க் ஷாப்பில் ஒரு வண்டி மேலே சாஞ்சு உட்காந்துருக்க, இன்னொரு வண்டி மேலே சாஞ்சிக்கிட்டு ஃபைனல் இயர் முடித்ததும் பிஜி படிக்கணும்னு வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேலெல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் படித்தே ஆவேன்னு சொல்லிட்டேன், பேசாமல் இந்த மெக்கானிக் ஷாப்லேயே எனக்கு ஒரு வேலை போட்டு கூட, நான் இங்கேயே வேலை பார்த்து சம்பாதிச்சு மேலே படிச்சுக்கிறேன், எப்படி ஐடியா அப்படின்னு வானதி ரொம்ப உற்சாகமாக கேட்டுட்டு இருக்க, ஒரு போரிங் மென்டாலிட்டியோட திருப்புளியை வச்சு டொக்கு டொக்குன்னு ஒன்று நோண்டிட்டு இருக்காரு பாண்டியன். என்ன இவன் இப்படி நின்றுட்டு இருக்கான்னு பார்க்குற வானதி அவரோட கையில் வந்து தட்டி, என்ன பாண்டி நான் சொல்கிறத கவனிக்கிறியா இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன சொன்னேன்னு அவர் கேட்க, சரியா போச்சு,
நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உருன்னே இருக்க அப்படின்னு வானதி சொல்ல, நான் என்னைக்கு சிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அது உண்மைதான். இல்ல ஏதோ ஒரு யோசனையாவே இருக்கியே, என்ன விஷயங்கிறாங்க வானதி. பாண்டியன் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஓ, இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி நம்மளை லவ் பண்ணுதுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு வானதி கேட்க, அது இல்லை வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வீட்டை பற்றி என்ன யோசிக்கிறாங்கிறாங்க வானதி. சோழன் இருக்கான்ல அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு பாண்டியன் சொல்ல, ஏன் அவருக்கு என்னங்கிறாங்க வானதி. ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி கேட்க, அதை விடு நீ என்ன சொல்லிட்டு இருந்த அதை சொல்லுங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் விஷயமே இல்லை, உன் வீட்டில் என்னாச்சு அதை சொல்லு முதல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தயங்கிட்டே இருக்காரு பாண்டியன். எப்பவும் உன் வீட்டு கதையெல்லாம் நீ எதுவுமே சொல்றதே இல்லை. நானா என் வீட்டு கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அப்படி இருக்கலாம்ல, ஏன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க, சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, எனக்கு சோழனோட வாழ்க்கையை நினைச்சுதான் அப்பப்போ கவலையா இருக்குங்கிறாரு பாண்டியன். ஏன் அவருக்கு என்ன, அவர் தான் உங்க வீட்லயே மாசு. ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கெத்தா இருக்காரு. அவரை பார்த்து நீங்க எல்லாம் பொறாம தானே படணும், ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு வானதி கேட்க, அவங்க சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷப்படலாம், ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு பாண்டி சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏன் சேர்ந்து வாழல அப்படின்னு வானதி கேட்க, கல்யாணம் நடந்ததெல்லாம் சரிதான், ஆனா 2 பேருக்கும் செட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு பாண்டி சொல்ல, புரியாம ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறாங்க வானதி. லவ் மேரேஜ் எப்படி செட் ஆகாம போகும் அப்படின்னு வானதி கேட்க, டென்ஷனாக இருக்கிற பாண்டியன், இப்போ எதுக்கு நீ இவ்வளவு கேள்வி கேட்குற அப்படின்னு கடுப்படிக்கிறாரு. நான் வாழ போகிற வீடு, அந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றி எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிறாரு பாண்டியன். காதலிச்சு கல்யாணம் பண்ணி எப்படி செட் ஆகாமல் போகும், அப்படி என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்னு வானதி கேட்க, என்னன்னுலாம் தெரியல, எப்போ பாரு அவங்களுக்குள்ள சண்டைங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் பாண்டி, நிறைய சண்டை போடுறவங்க தான் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்களாம். அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு பாண்டியனை ஏற இறங்க பாக்குறாங்க வானதி. அது இல்ல வானதி, நான் உனக்கு எப்படி சொல்றதுன்னு மண்டையை பிச்சுக்கிறாரு. இப்ப பாரு, நமக்கே 2 நாள் நல்லா பேசினா 3ஆவது நாள் சண்டை வருது இல்ல, ஆனா நம்ம சூப்பர் கப்பல் தானே அப்படின்னு வானதி கேட்க, அப்படியாங்கிறாரு பாண்டியன். என்ன பாண்டி அப்படியான்னு கேக்குற, நாம சூப்பர் கப்பல் பாண்டி. சரி அதை விடு, இப்ப அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு வானதி கேட்க, ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும், வேற என்னங்கிறாரு பாண்டியன். நான் வேணும்னா அதுக்கு சில ஐடியாஸ் சொல்லவா அப்படின்னு வானதி கேட்க, என்னங்கிறாரு பாண்டியன். அவங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு வானதி கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு பாண்டியன். நிலா அக்காவை கோவிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லு, சோழனை அவங்கள காணாம மிஸ் பண்ணி உங்க அண்ணன் சரியாயிடுவாரு, அப்புறம் சண்டையே போட மாட்டாங்கல்ல அப்படின்னு அம்மனி ஐடியா கொடுக்க, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம், நிலா அக்கா பொசசிவ் ஆகிற மாதிரி சோழனை ஏதாவது பண்ணிச்சுன்னு வையேன், அது கூட ஒர்க் அவுட் ஆகும் ஒரு படத்துல அப்படின்னு வானதி ஆரம்பிக்க, ஐயோ இந்த அரலூசு கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்கிற பாண்டியன், போதும்பா போதும் நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சண்டை வருது, அதானே இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகும் பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, அம்மா தாயே அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்குவாங்க, இந்த டாபிக்கே வேண்டாம் அப்படிங்கிற பாண்டியன் தலையை உலுக்கி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு, ஆமா அன்னைக்கு என் கூட கடையில் உட்காந்து பேசிட்டு இருந்தியே, உங்க அப்பா கூட பார்த்துட்டு போனாரு, என்னாச்சு அப்புறம்னு கேட்குறாரு. என்ன ஆகும், வழக்கம் போல திட்டுதாங்கிறாங்க வானதி. உங்க வீட்டில் சொல்றதெல்லாம் நீ கேட்கவே மாட்டல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, எங்க வீட்டில் இல்லை, உங்க வீட்டில் நாளைக்கு எது சொன்னாலும் கூட தான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மனநிலையில இருக்க வானதி, ஆமா வேற ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, உங்க கூட பேச வேணாம்னா அதே எப்படி கேட்கறதுங்கிறாங்க வானதி. எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு பேசுற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குங்கிறாரு பாண்டியன். அதுதான் பாண்டி எனக்கே தெரியல அப்படின்னு வானதி சொல்ல, லைட்டா சிரிக்கிறாரு பாண்டியன். நீயே உன் அண்ணனும் அண்ணியும் சண்டை போடுறாங்கன்னு சொல்ற, என் வீட்லயும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான், வீட்டுக்கு போனாலே கையா முய்யான்னு ஒரே சத்தம், பத்தாததுக்கு என்ன வேற ஆளுக்கு திட்டுறாங்க, நைனா திட்டுறாரு, அம்மா திட்டுது, பத்தாததுக்கு அவன் வேற வந்துட்டான் என் அண்ணன்
அப்படின்னு வானதி சொல்ல அவரு வெளிநாட்டுல இருக்கதா தானே சொன்னாங்கங்கிறாரு பாண்டியன். ஆமா ஆமா ஆமா, இனிமே துரை அங்கெல்லாம் போக மாட்டாராமா. எங்க அப்பாவே அவனுக்கு பரவாயில்ல, எதை பண்ணாலும் அலறிக்கிட்டே இருக்கு, அதட்டிக்கிட்டே இருக்கு, கடுப்பா இருக்குங்கிறாங்க வானதி. ஓ, டாபிக் இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு பாண்டியன் கண்டினியூ பண்ண வானதியும் பேசிட்டு இருக்க. அப்போ ஒருத்தர் 2 வீலர்ல அந்த பக்கமா வர்றாரு. கடை முன்னாடி அவரோட வண்டி நிக்குது. 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு மறுபடியும் வண்டியை கிளப்பிட்டு போறாரு. ஆனா அதை கவனிக்காம 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. வர்றவரு வண்டியை நேரா கொண்டு வந்து ஆட்டோ பக்கத்துல நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வானதியோட அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வர்றவரு வேகமா செருப்பை கழட்டி விட்டுட்டு சாவியை வந்து விட்டெறிஞ்சிட்டு சோஃபால உட்கார, டேய் என்னடா ஆச்சு, குடம் உடைஞ்சா நீயா வாங்கி தருவ அப்படின்னு கத்திக்கிட்டே வானதியோட அம்மா வந்து நிக்கிறாங்க. அவரு அதுக்கு பதில் சொல்லாம, உன் புருஷனுக்கு நல்ல தூக்கம் போலையே, வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது போல, நீ பெத்தது ஒண்ணு அங்க ஊர் மேய்ஞ்சுக்கின்னு இருக்குது அப்படின்னு மூச்சு வாங்க கத்திட்டு உட்கார்ந்துருக்காரு வானதியோட அண்ணன். சத்தம் கேட்டு எழுந்து உட்கார்ற வானதியோட அப்பா, என்னடா எதுக்குடா கூவிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, நீ நல்லா துண்டு தூங்கு அப்படின்னு வானதியோட அண்ணன் கத்த, அவரு துண்ணுடு தூங்குனா நீயா வீட்டு செலவெல்லாம் பாக்குற, அவர் தானே பாக்குறாரு. பாவம் அந்த மனுஷனை காலையில இருந்து அலைஞ்சு தலை கிருகிருத்து போய் இப்பதான் வந்து படுத்து கிடக்குறாரு. பொறவென்னடா உனக்கு அப்படின்னு வானதியோட அம்மா கேக்குறாங்க. மனுஷன் லீவுக்குன்னு வந்தா நிம்மதியாவே இருக்க முடியல, ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துக்கினே இருக்குது அப்படின்னு வானதியோட அண்ணன் கத்த, டேய் என்னடா எதுக்குடா இப்படி கூவிக்கினே இருக்கிற, பசிக்குதா, இரு, வெறும் வயிற்றுல இருந்து லொல்லு லொல்லுன்னு கத்திட்டு இருக்காத, போய் சோறு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா உள்ளர போக, டேய் எதுக்குடா வந்ததும் வராதுன்னுமா லோன்னு கத்திக்கிட்டு இருக்கிற, ஆளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் படுக்க போக சேர்னு உட்கார்ந்துருக்காரு வானதியோட அண்ணன். இந்தா கொட்டிக்க அப்படின்னு அவங்க அம்மா தட்டில் சாதத்தை போட்டு கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி பேசஞ்சு சாப்பாட்டை வாயில வைக்கிறாரு. அதென்ன லீவுக்கு வந்தா நிம்மதியே இல்லைங்கிற, நீ என்ன வேலை செஞ்சுட்டு லீவுக்கா வந்திருக்கிற, வேலை தேடிதானே போன, வேலை கிடைக்காம திரும்பி வந்துட்ட அப்படின்னு வானதியோட அம்மா பேசிட்டே இருக்க அவரு கடுப்போட சாப்பாட்டை அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாவம் படுத்துட்டு இருக்கிற மனுஷனை போய் சும்மா நோண்டிக்கினே இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, உடனே என்கிட்ட வந்துருவியே, அங்க உன் பொண்ணு ஊர் மேய்ஞ்சுக்கின்னு இருக்குதுன்னு சொல்றேன், அது உன் காதுல உழுவுல, பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா ரொம்ப சங்கடமா முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவ அந்த மெக்கானிக் கூட இழிச்சு இழிச்சு பேசிக்கின்னு தானே இருக்கிறா, ஆமா அவன் கூட பேச்சன்னு நிறுத்தலையாவ அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. வானதி வீட்டுக்குள்ள லைட்டா என்டர் ஆயிட்டு இருக்காங்க. அட ஏன்டா இவன் ஒருத்தன், அவ எங்கடா கேக்குறா, நாங்களே கிடந்து கூவின்னு கிடக்குறோம், எங்க அவ கேட்டு தொலைறா கழுத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கேட்க மாட்டானா விட்டுருவீங்களா, 4 அறைய போட்டு கேட்க வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க அண்ணன் கத்திட்டு இருக்க. அங்க வந்து நிக்கிற வானதி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க அவங்க அண்ணன் அதை பார்த்துட்டு, ஏய் நில்லடி நில்லடிங்கிறேன்ல, எங்க போற, வெளியவே நின்று ஒட்டு கேட்டுட்டு அப்படியே ஓடிடலான்னு பாக்குறியா, அந்த மெக்கானிக் கூட என்னடி பேச்சு உனக்கு, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் பாக்குறியா நீ அப்படின்னு அவங்க அண்ணன் உள்ளரை இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. வானதி அதுக்கெல்லாம் அசர்றவங்களா, ஏன் பாண்டிக்கு என்ன குறைச்சல், உன்னை விட எல்லா விதத்திலையும் அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு வானதி பதிலுக்கு கத்த, பாத்தியாம்மா உன் பொண்ணு எப்படி பேசுதுன்னு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வெறுப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏண்டி கழுத அவனாட்ட பேசாதன்னு உனக்கு எத்தனை தபா சொல்லிட்டு இருக்கிறோம், காதுல வாங்க மாட்டியா நீ, இன்னாத்தடி கண்டுகிட்ட நீ அவங்கிட்ட, லவ் பண்றது பண்ற, நல்ல வசதியான ஆளா பார்த்து லவ் பண்ணா பரவாயில்ல, நாமளே பள்ளத்துல கிடக்குறோம், அதுக்கும் 4 அடி கீழே கிடக்கிறவனை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்ப நான் லவ் பண்றது பிரச்சனை இல்லை, அவன் வசதியா இல்ல, அதான் உன் பிரச்சனை, வசதியா பார்த்தா கம்மன்னு இருப்ப அப்படிதானே அப்படின்னு வானதி கேட்க, அடிச்சி அவன் வசதியா இருக்கான் வசதியா இல்ல, அந்த வீட்டுக்குன்னு ஏதாவது மரியாதை இருக்குதா, அந்த வீட்டுல 5 ஆம்பளைங்க இருக்கானுவ, ஒருத்தனையாவது இந்த ஊர்க்காரங்க மதிக்கிறானுங்களா, அப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்துல ஒரு பையனை பாப்ப, நாங்க அதை கேட்க கூடாதா, லவ் பண்றாலாம் பெரிய லவ் அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணன் வெறுப்போட வானதியை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் சொன்னா எங்க புரிய போகுது இந்த கைதைக்கு அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அதே எப்படி உன்னை மாதிரி வக்கனையா பேசுற பொண்ணுங்க கேவலமானவன்கிட்ட போய் லவ்ல உழுவுறீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்க, உன்னை ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம், ஆனா என் பாண்டி அப்படி கிடையாதுங்கிறாங்க வானதி. அப்படியே போட்டேன்னு வையே வாய் நீளுது உனக்கு, உன் நைனா மாதிரி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அண்ணன் கத்திட்டு இருக்க. ஐயோ இவன் எதுக்கு நம்மளை இழுக்கிறான்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அவங்க அப்பா.
இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. இன்னொரு தபா அவங்கிட்ட பேசுறத பார்த்தேன் அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேங்கிறாரு அவங்க அண்ணன். எங்க அடி பாப்போம், அடி மேல கை வை பாப்போம், கை வை அப்படின்னு வானதி எகிரிட்டே இருக்க. பேசிக்கிட்டே இருக்கேன் சும்மா அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல பட்டுன்னு ஒன்று வச்சிடுறாரு அவங்க அண்ணன். சுருண்டு விழுந்துடுறாங்க வானதி. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் பதறிக்கிட்டு பையன்கிட்ட வர வானதி ஒரு குடத்தை எடுத்துட்டு அவங்க அண்ணனை மொத்துன்னு மொத்துறாங்க. அவங்க அப்பா பையனை பிடிச்சி இழுக்க அவங்க அம்மா வானதியை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் விட்டு, ஏய் என்னடி நீ படிச்ச புள்ளையாட்டமா நடந்துக்கிற, கூட பிறந்தவனை போய் அடிச்சுக்கின்னு கிடக்குற அப்படின்னு கேட்க வானதி பயங்கர வெறியோட, ஏன் அவன் அடிக்கும் போது தெரியலையான்னு கத்துறாங்க. இன்னாடி ஜென்மோ நீ, உன்னையெல்லாம் எதுக்கு தான் பெத்தன்னே தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நானா உன்னை பெத்துக்க சொன்னேன், எப்ப பாரு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற, இங்க பாரு எனக்கு பாண்டிய பிடிச்சிருக்கு, இருந்து இப்பதான் அவன் என் லவ்வுக்கே ஓகே சொல்லி இருக்கான், உள்ள பூந்து ஏதாவது கெடுத்து விட்டீங்க அவ்வளவுதான்னு 3 பேரையும் மிரட்டுறாங்க வானதி. ஓ நீ அவனை கல்யாணம் பண்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறியோ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, லவ் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே, கண்டிப்பா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வானதி சொல்ல, பாத்துரலாம் எப்படி அந்த பரதேசி மெக்கானிக் பையில நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு நான் பாக்குறேன்டி அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்க. அம்மா இவகிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா, இனிமே அவங்கிட்ட பேசுவியா அப்படின்னு பாஞ்சு வந்து வானதியை அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க அண்ணன். ஏய் அப்படின்னு இந்த தடவை வானதியை பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களும் இதெல்லாம் எதிர்பார்த்து தயாரா இருக்காங்க. அவங்க அப்பா பையனை இழுத்து பிடிச்சி அவனுக்கு 2 அடி போட, அவங்க அம்மா வானதியை இழுத்து பிடிச்சி அவங்களுக்கு 2 அடி போட்டுட்டு இருக்காங்க. போடான்னு அவங்க அப்பா அந்த பக்கம் விரட்ட, போடி அப்படின்னு அவங்க அம்மா மகளை ஒரு ரூம்குள்ள விரட்டுறாங்க. சே எப்படி அடிச்சிட்டு சாவுங்க, ஊடாடி இது வீட்டுல ஏதாவது நிம்மதி இருக்குதா, திமிர் பிடிச்ச கழுதைங்களா சை அப்படின்னு சட்டையை எடுத்து போட்டுட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாரு. ரூம்குள்ள கொண்டு வந்து வானதியை தள்ளி, போடி போ சனியனே என் வயிற்றுல வந்து பிறந்திருக்க பாரு, இதோ பாரு படிக்க போனா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், கண்டவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அரைஞ்ச பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன், இதோ பாரு என் பேச்ச மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச மவளே அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க அம்மா வெளியில போறாங்க. சும்மா கிடக்குற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி வானதியோட அண்ணன் வண்டி எடுத்துட்டு வர, அவருக்கு 2 பக்கமும் அல்லக்கைங்க வண்டியில வர்றாங்க. அவர் இல்லாம இன்னொரு 3 பேரை கூட்டிட்டு வந்து சேரன் வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்துறாங்க. யார் இவனுங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சட்டையை மடக்கி விட்டுக்கிட்டு 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. நடேசன் இது எதையும் கண்டுக்காம ஜாலியா பாடிட்டு இருக்காரு. முன்னாடி வர்ற வானதியோட அண்ணன், என்ன பெருசு வீட்டுல யாரும் இல்லையான்னு கேக்குறாரு. ஏன் என்னை பார்த்தா ஆளா தெரியலையா உனக்கு அப்படின்னு அவரு கேட்க, ஏய் நக்கலை பாத்தியாடா பெருசுக்கு அப்படின்னு சொல்ல மத்த 3 பேரும் கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறானுங்க. உன்னை தவிர வீட்டுல வேற யாரும் இல்லையான்னு கேட்டேன்னு வானதியோட அண்ணன் கேட்க, ஏய் வெண்ண நீ யாரா முதல்ல ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்னையவே மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற, நான்சென்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாரு நடேசன். மரியாதை வேற கொடுக்கணுமாண்டா இவருக்கு, யோ பெருசு மரியாதை கொடுக்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்ல, ngொய்யாலேன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. உன் மவன் அந்த மெக்கானிக்கு வீட்டுல இருக்கானா அப்படின்னு வானதியோட அண்ணன் கேட்க, அடா கூறு கெட்டவனே வண்டி ரிப்பேர் நான் கடையில போய் பாருடா, எதுக்குடா வீட்டுக்கு வர்ற அப்படின்னு நடேசன் கேட்க, திமிர பாத்தியாடா பெருசுக்கு அப்படிங்கிறவரு, யோ கூப்பிடியா அந்த மெக்கானிக்குங்கிறாரு. ஏய் மெக்கானிக்கு அடை வெளியில வாடான்றல்ல, ஏய் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. வெளியே வந்து யாருங்க நீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு சேரன். அவர் கூடவே சோழனும் வந்து நிக்க, எங்க அந்த மெக்கானிக்கு, அவனை தவிர எல்லாருமே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு வானதியோட அண்ணன் கேட்க, டேய் அவனுங்க பைக்கு ரிப்பேர் போல இருக்குடா, கடைக்கு போய் பார்க்காம இங்க வந்து கத்திட்டு இருக்கிறானுங்க லூசு பயலுக, ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு, கடையில போய் பாருங்கடா அவனை, இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்கிறாரு நடேசன். யோ பெருசு பேசாம இரு என்ன அப்படின்னு வானதியோட அண்ணன் நடேசனை மிரட்ட, ஏய் என்ன பெருசு கிருசுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற, யார் நீங்கெல்லாம், என்ன வேணும் முதல்ல உங்களுக்கெல்லாம் கேட்கிறாரு சோழன். நான் என்ன தெலுங்குலையா பேசிட்டு இருக்கிறேன், தெளிவா தானே பேசிட்டு இருக்கிறேன், உன் வீட்டுல ஒரு மெக்கானிக் இருக்கானே எங்க அவன் அப்படின்னு வானதியோட அண்ணன் கத்த, அவனை எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்கிற, அவனுக்கு என்ன இப்போ அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. அவன் என்ன சும்மாவே இருக்க மாட்டானான்னு வானதியோட அண்ணன் சொல்ல, ஏண்டா லூசு பையில அவன் சும்மா இருந்தா பைக்கெல்லாம் எப்படிடா ஓடும், அவன் ரிப்பேர் பார்த்தாதான்டா பைக்கெல்லாம் ஓடும், அறிவு கிட்டவனே அப்படின்னு நடேசன் அள்ளி விட, பாருடா பெருசு காமெடி பண்ணிட்டு இருக்குது பாருடா அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்ல, அல்லக்கைங்க 3 பேரும் கிக்கி பிக்கேன்னு சிரிக்குதுங்க. அண்ணே யாருன்னு இவனுங்க இங்க வந்து பாண்டி கிண்டின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கும் தெரியலடா தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பானுங்களோ அப்படின்னு சேரன் சொல்ல, நான் கேட்கிறேன் இருன்னு, டேய்
யாரா நீங்கெல்லாம் இப்ப எதுக்கு வந்து பாண்டியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க, டேயா அண்ணன் யாருன்னு தெரியுமா, எங்க அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்க, டேய் மொட்டை யாரா இருந்தா எனக்கு என்னடா, யாரா இவன் நெத்தியில என்ன பேரா எழுதியிருக்கு, இல்ல இல்ல அப்புறம் எப்படிதான் எனக்கு தெரியும் இவன் யாருன்னு அப்படின்னு சோழன் கொஞ்சம் ரெடியா சண்டைக்கு போக, சோழா இருடா அப்படின்னு தம்பியை பிடிச்சி தடுக்கிறாரு சேரன். சும்மா யாருன்னு தெரியுமான்னுக்கிட்டு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் இருடா அப்படிங்கிற சேரன். யாருப்பா நீங்கெல்லாம், என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாரு சேரன். ஏய் என்ன நக்கலா உங்களுக்கெல்லாம், உன் தம்பி மெக்கானிக்கு சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு வானதியோட லூசு அண்ணன் கேட்க, ஐயோ அப்படின்னு சேரன் மட்டும் இல்லை நாமளுமே சலிச்சுக்க வேண்டியதா இருக்குது. ஷோ யாருன்னு இவன் சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, ஏய் என் தங்கச்சி எதுக்கு அவன் பார்க்கறான் அப்படின்னு அந்த வானதியோட அண்ணன் கேட்க, டே யாரா உன் தங்கச்சிங்கிறாரு சோழன். வானதி தான் என் தங்கச்சி அப்படின்னு ஒரு வழியா அந்த அரலூசு சொல்ல முடிக்க, ஓ வானதியோட அண்ணனா நீங்க அப்படின்னு சேரன் கேட்க, அப்படின்னு அனுத்துறாரு அவரு. ஓஹோ அதான் இப்படி துள்ளிட்டு இருக்குதோ அப்படின்னு நடேசன் தலையாட்டிட்டு இருக்காரு. ஏங்க இதைத்தானே நீங்க வந்தவுடனே சொல்லி இருக்கணும், சும்மா வளன்னு 10 நிமிஷம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. இப்ப வானதிக்கு என்ன அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, டே சோழா சும்மா இருடான்னு இருக்காரு சேரன். பாண்டியன் எதுக்கு பார்க்க வந்தீங்க இப்போ அப்படின்னு சோழன் கேட்க, அந்த மெக்கானிக் எதுக்கு என் தங்கச்சி கூட பேசுறான் அப்படின்னு வானதியோட அண்ணன் கேட்க, டேய் உன் தங்கச்சி பேசினா அவன் திரும்ப பேசதாண்டா செய்வான் அப்படின்னு சோழன் சொல்ல, இனிமே அந்த மெக்கானிக்கு என் தங்கச்சி கூட பேசக்கூடாது, அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு என் தங்கச்சி கேக்குதா அவனுக்கு அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்ல, டேய் அவன் ஒரு ஆளா இருக்கிறதுனால தான்டா உன் தங்கச்சி வந்து அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் என் தங்கச்சிய பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றாரு வானதி அண்ணன். ஏய் உன் தங்கச்சிய கண்டிக்கு துப்பு இல்ல, இங்க வந்து நின்னு கத்திட்டு இருக்கிற, இத பாரு எந்த பையனும் அழகா வாட்ட சாட்டமா இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் பேசதாண்டா செய்வா, முதல்ல போய் உன் தங்கச்சிய கண்டிச்சு வைடா. ஏய் என் பையன் என்ன உன் வீட்டுக்குள்ள வந்து கையை பிடிச்சி இழுத்தானா உன் தங்கச்சிய, இல்ல இதெல்லாம் போய் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு, போடா போ அப்படின்னு நடேசன் சொல்ல, இது பாயிண்ட்டுங்கிறாரு சோழன். கொஞ்சம் இருங்கப்பாங்கிற சேரன், ஏப்பா உங்க பொண்ணுக்கு பாண்டிய பிடிச்சிருக்கு அதனால பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், பாண்டிக்கு உங்க தங்கச்சிய பிடிச்சிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தான்னு சேரன் சொல்ல, விருப்பம் இருந்தா உன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப சொல்றியா, இதெல்லாம் ஒரு வீடாடா, இதெல்லாம் வீடான்னு கேக்குறேன், 2 இடிஞ்ச செவுரு 4 ஓடு, இது ஒரு வீடு உங்களுக்கு, தூ அப்படின்னு காரி துப்புறாரு வானதியோட அண்ணா. சேரனும் கொஞ்சம் கோவமா பார்க்க, ஊர்ல ஒரு பய மதிக்கிறான் அந்த வீட்டை, இதெல்லாம் ஒரு வீடே இல்லடா லாட்ஜ்னு சொல்றானுங்க, இந்த வீட்டுல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு வானதியோட அண்ணா சொல்ல, 3 பேருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஊர்ல ஒரு பையன் மதிக்கிறான் அந்த வீட்டை, இதெல்லாம் ஒரு வீடே இல்லடா லாட்ஜ்னு சொல்றானுங்க. அவரு திரும்ப சொல்ல அதிர்ச்சி மாறாம நிக்கிறாங்க, இந்த வீட்டுல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியை நீ பொண்ணு கேப்ப, அதுவும் இப்படி ஒரு வீட்டுல இருந்துகிட்டு அடிச்சு மண்டை கிண்டையெல்லாம் உடைச்சிருவேன்னு அவர் எகிரிட்டு வர, ஏய் ஒட்ரா பாக்கலாம், மேல கை வைடா பாக்கலாம், தைரியம் இருந்தா மேல கை வைடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழன் அசால்ட்டா வானதியோட அண்ணன் மேல கைய வைக்க, அவரு 4 ஸ்டெப் பின்னாடி போறாரு. அல்லக்கைங்க அப்படியே அலேக்கா தாங்கிக்கிறாங்க. இதுல சிண்டு போட்ட அல்லக்கையை விரல நீட்டி மிரட்டுறாரு. வானதியோட அண்ணனை எகிரிட்டு வர சோழன் சப்புன்னு அரையிறாரு. சேரன் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்க நடேசன் கட்டில உட்காந்துக்கிட்டே நிறுத்துங்கடான்ற மாதிரி கையை காட்டி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சேரன் என்னதான் குறுக்க கையை நீட்டி தடுத்தாலும் சோழனோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. ஆளாளுக்கு அடிச்சுக்க ஒரு கட்டத்துல சேரன் பிரிச்சு விட்டுறாரு. குத்துடா நல்லா வாயிலேயே குத்துடா அப்படின்னு நடேசன் தூபம் போட்டுட்டு இருக்காரு. யார் மேல எங்க வந்து அப்படின்னு சோழன் எகிரிட்டு இருக்க மறுபடியும் 4 பேர் வர, டேய் நில்டான்னு பிடிச்சிக்கிட்டு, சோழா இருடா இரு சொல்றேன்ல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, டேய் உன் தங்கச்சி என் தம்பி விரும்பினா நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, உன்னால முடிஞ்சா தடுத்து பாருடா அப்படின்னு சோழன் கத்த, கல்யாணம் பண்ணி வைப்பியா, என் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா நீ, இதெல்லாம் ஒரு வீடாடா இது லாட்ஜ்டா அப்படின்னு மறுபடியும் வானதியோட அண்ணன் சொல்ல, சோழன் அடிக்கிறதுக்கு எகிற சேரன் தட்டி பிடிச்சிக்கிறாரு. லாட்ஜுக்கு போய் எந்த பொண்ணாச்சும் வருமான ஒரு கத்த, ஏப்பா என்ன பிரச்சனை உனக்குங்கிறாரு சேரன். இதுவே ஒரு அசிங்கம், இந்த அசிங்கத்துல என் தங்கச்சி வந்து வாழணுமா, இன்னொரு தடவை உன் தம்பி என் தங்கச்சி கிட்ட பேசுறத பார்த்தேன் கை காலை உடைச்சி காவாயில தூக்கி போட்டுருவேங்கிறாரு வானதியோட அண்ணன். ஏய் என்னடா அவன் நகத்தை கூட உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா, அவன் கிட்ட நீ போகணும்னு நினைச்சாலே உன் கைய காலை நான் உடைச்சு போட்டுருவேன், மரியாதையா அப்படியே ஓடுறா அப்படின்னு சோழன் மிரட்ட பார்த்துட்டு நிக்கிறாரு வானதியோட அண்ணன்.
டேய் போங்கடா, சொல்றான்ல போய் செத்துக்கிட்டு போயிடாதீங்கடா, போங்கடா, பால்வாடி பசங்களை கூட்டிட்டு வந்துக்கிட்டு போடா அப்படின்னு நடேசன் கத்திட்டு இருக்காரு. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கு. ஏய் ஒழுங்கா இருக்கணும்னு உன் தம்பிங்க கிட்ட சொல்லி வச்சிரு, அப்புறம் அவ்வளவுதான் வானதியோட அண்ணன் மிரட்ட. போடா போய் முதல்ல உன் தொங்கச்சிக்கிட்ட சொல்லி வைடா, போடா வந்துட்டானுங்க வண்டலூர் ஜூல இருந்து தப்பிச்சு அப்படின்னு நடேசன் இருக்க இடத்த விட்டு அசையாம கத்திக்கிட்டு இருக்காரு. டோ அப்படின்னு வானதி அண்ணன் கத்த. டேய் பாத்துக்க அப்படின்னு சோழன் பாய. டேய் அடிக்கடி படுத்து செத்து போயிடாதீங்கடா, போங்கடா, டேய் குடுமி போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போங்கப்பா போங்கப்பான் இருக்காரு சேரன். டேய் மொட்டை அடிங்க அப்படின்னு நடேசன் இப்பதான் வீரத்தை காட்ட எழுந்திருக்கிறாரு. அப்பா பேசாம இருங்கப்பாங்கிறாரு சேரன். போடா 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 அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. தலைமுடியை பின்னுக்கு தள்ளிக்கிட்டு திரும்பி திரும்பி முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு வானதியோட அண்ணன். வந்துட்டானுங்க அப்படின்னு பொறுமிட்டு இருக்காரு சோழனும். நடேசன் கட்டிலேயே உட்காந்துக்கிட்டு போங்கடான்னு கோழி விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருக்காரு. என்னடா இது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சேரன் கேட்க. அண்ணே வரட்டும்னே, இவனுங்க என்னமோ பெரிய லாடு மாதிரி வந்து பேசிட்டு போறானுங்க. ஏன் நமக்கெல்லாம் கத்த தெரியாதா? விடுன பாத்துக்கலாம், இவனுங்க திரும்ப வரட்டும், அப்புறம் இருக்குன்னு அவனுங்களுக்கு லாட்ஜாம் இல்ல லாட்ஜு, அவனுங்க சொன்னதுக்கு அப்படியே அடிச்சு வாயை உடைச்சிருக்கணும், நீ தான் தேவையில்லாம வந்து தடுத்துட்டேன்னு சோழன் சொல்ல. டேய் சும்மா இருடான்னு மறுபடியும் தடுத்து பிடிக்கிறாரு சேரன். விட்ரா, அவங்களே பால்வாடி பசங்க மாதிரி இருக்கிறானுங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. அந்த வண்டிங்க 3 போய்கிட்டு இருக்கு. நாளைய ப்ரோமோவில் நடேசன் பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க பாருடா, ஒரு பொண்ணை லவ் பண்ணனா அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வாழ்ற வழியை பாருங்கிறாரு நடேசன். ஏன் அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஏற்கனவே இந்த வீட்டு பேர் வெளியில நாரிக்கிட்டு கிடக்கு, எவன் எவனோ வீட்டு முன்னாடி வந்து நின்று கத்திட்டு போறான் அப்படின்னு நடேசன் சொல்ல. பாண்டியன் மெதுவா எழுந்து யார் வந்தான்னு கேட்குறாரு. ஐயோ அப்பா அப்படின்னு அப்பாவை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சேரன். யார் வந்தா, என்ன கத்திட்டு போனாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க. அதான் நீ லவ் பண்றிய அந்த பொண்ணோட அண்ணன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தடிமாடிங்க வந்தான், நம்ம வீட்டை பத்தி கண்டபடி தப்பு தப்பா பேசிட்டு போறான் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சேரன் சலிப்போடு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றது உண்மையான வானதி வீட்டுல இருந்து வந்தாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க. அந்த பொண்ணோட அண்ணனும் 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்தாங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல. வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களான்னு கேட்கிறாரு பாண்டியன். வேற எதுவும் சொன்னாங்களானே அப்படின்னு பாண்டியன் கேட்க. எல்லாரும் அமைதியா நிக்க. எவ்வளவு பெரிய சண்டை நடந்துச்சு தெரியுமா? பெரிய கைகலப்பாயி சோழன் அவன் அடிக்க, அவன் சோழனை அடிக்க, பெரிய கலவரமே ஆயிப்போச்சுங்க அப்படின்னு நடேசன் மொத்தமா கோத்து விட்டுட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.